ஹலோ ஆல், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சாப்டர் 2 ஓட டெரிவேஷன் பார்ட் தான் பார்க்க போறோம். ஒன் ஷாட், அதிகபட்சம் 30 to 40 மினிட்ஸ் தான். ஏன்னா நம்ம எல்லா சாப்டருமே அந்த டைமுக்குள்ள கொண்டு வந்துடுறோம். அண்ட் சில பேர் சாட்ல கேட்டிருந்தீங்க, மறுபடியும் சொல்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறைய பேர் நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ வெரி ஃபர்ஸ்ட், ஆக்சுவலாக இந்த சாப்டர் வந்துட்டு ரொம்ப ஈஸியான லெசன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் தெரியுமா? இந்த லெசன் ஃபுல்லாக ஸ்கேலர் தான், வெக்டர் தான் நம்மளை ரொம்ப பயமுறுத்தும். ஸ்கேலர் நம்ம ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்லேயே வச்சுக்கும். ஸோ ஸ்கேலர் படிக்கிறது இன் ஜென்ரல் ஈஸி தான் கம்பேர்ட் டு ஃபர்ஸ்ட் லெசன், ஃபோர்த் லெசன், சிக்ஸ்த் லெசன். இது எல்லாமே டைரக்ஷன் ரொம்ப நம்ம கஷ்டப்படுத்தும். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு லெசன் தான் பார்க்க போகிறோம். இந்த லெசனோட என்டையர் ஹார்ட்னு பார்த்தீங்கன்னா KQ/R, பொட்டன்ஷியல் அட் அ பாயிண்ட். இட்ஸ் அ பக்கா ஸ்கேலர் குவான்டிட்டி சார். KQ/R, பொட்டன்ஷியல் வேற, பொட்டன்ஷியல் எனர்ஜி வேற, பொட்டன்ஷியல் எனர்ஜி டியூ டு டைபோல் வேற, பொட்டன்ஷியல் எனர்ஜி டியூ டு டைபோல் இன் அன் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு வேற. இந்த எல்லா கொஸ்டினும் பொட்டன்ஷியல் 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 ஆரம்பிக்கும். பசங்க மெஜாரிட்டியா வருஷம் நான் ஃபேஸ் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் எவனாவது ஒருத்தனாவது மாத்திட்டு வந்து வெளியில ஃபீல் பண்ணுவான், ஐயோ சார் மாத்தி எழுதிட்டேன் அப்படின்னு. கண்டிப்பா நீங்க தப்பு பண்ணாதீங்க. கொஸ்டின் நல்லா படிச்சு பாருங்க. மெஜாரிட்டியா கெப்பாசிட்டன்ஸ்ல இருந்து கொஸ்டின் வரும், இல்லைன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜில தான் வரும். ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். ஒரு கெப்பாசிட்டர் ப்ராப்ளம், மாஸ்டர் ப்ராப்ளம் ஒன்று போட்டிருப்போம், அது டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு பாருங்க. அண்ட் இந்த லெசனை ஃபர்ஸ்ட் லெசனையும் செகண்ட் லெசனையும் இழுத்து வச்சு கனெக்ட் பண்ற ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, ரிலேஷன் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்டு பொட்டன்ஷியல். அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், பாத்துருங்க. அப்புறம் ஈக்குவல் பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் டயக்ராம் வரையணும், அது ரொம்ப அதிகமாக கொஸ்டின் கேட்பாங்க, அதுவும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு பாருங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஒன் ஷாட் பார்த்தீங்கன்னா சூப்பரா புரியும். இல்லை இது பார்த்து முடிச்சுட்டு கூட நீங்க அதை பார்க்கலாம். வெரி ஃபர்ஸ்ட், VC ஈக்குவல் டு KQ/R. அண்ட் 10th படிச்ச இந்த பொட்டன்ஷியலை நம்ம கரெக்டா படிச்சோமா அப்படின்னு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டா சொல்லிடுவோம். ஆனா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொன்னா கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். இது எப்படி அழகா எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா, 1 கூலுமுக்கு நீங்க 5 ஜூல் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பேர் 5 வோல்ட். 2 கூலுமுக்கு நீங்க 40 ஜூல் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பேர் 20 வோல்ட். அவ்வளவுதான் சார். நாம தான் சார் எனர்ஜி கொடுக்குறோம். யாருக்கு? சார்ஜுக்கு. எது வழியா? கெமிக்கல் எனர்ஜி வழியா, பேட்டரி. கரெக்டா? வோல்டேஜ் தானே? கிளியர்? எஸ். அப்ப VC ஈக்குவல் டு QQ/R, சாரி, VC ஈக்குவல் டு KQ/R. ஓகே. இப்போ WC ஈக்குவல் டு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன எழுதுனேன்? VC ஈக்குவல் டு W/Q, WC ஈக்குவல் டு VQ. இந்த VR பொட்டன்ஷியல் அட் அ பர்டிகுலர் பாயிண்ட். ப்ராப்ளம் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ Q1 இருக்கு இங்க, ஓகே, இங்க எடுத்துப்போம் Q2 சார், ஓகேவா? எஸ். இப்போ நான் இங்க இருந்து, சரி எடுத்துப்போம், இந்த இடத்துல எடுத்துக்கலாம். இங்க இருந்து ஒரு சார்ஜை கொண்டு போய் இங்க வைக்கிறேன். இதான் இனிஷியலா இங்க சார்ஜ் இருக்கு, அதை இங்க வைக்கிறேன். இந்த இடத்துல தான் ஃபைனல், இந்த இடம் தான் இனிஷியல். இதுக்கு நான் ஒரு ஒர்க் பண்ணணுமான்னு கேட்டா கண்டிப்பா ஒர்க் பண்ணணும். அதுக்கு ஷார்ட்கட் என்னன்னு பார்க்கலாம். W is equal to VQ-வா? முதல்ல இந்த V யாருன்னு பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா VF minus VI into Q சார். எப்பயுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க என்ன சார்ஜ் மேல ஒர்க் பண்றீங்களோ அந்த சார்ஜை கடைசி ஸ்டெப்ல யூஸ் பண்ணுங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க வேண்டியது V ஃபைனல், V இனிஷியல். சரி, V ஃபைனல் நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன், ப்ராப்ளம் ஒண்டர்ஃபுல்லா போட்டலாம். இந்த சார்ஜுக்கும் இந்த சார்ஜ் இதுக்கும் இந்த பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ், அப்புறம் இவங்களுக்குள்ள டிஸ்டன்ஸ். இதை சும்மா R1 எடுத்துக்கோங்க, இதை R2ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ ஒரே ஒரு ஃபைனல் ஃபார்ம் எழுதி காமிக்கிறேன், புரியுதா பாருங்க. KQ2/R1 பக்கா பிளஸ் KQ1/R2. ஏன் நேம் மாத்தி எடுக்கணும்? 2 2ஆவே வச்சுக்கலாம், 1 1ஆவே வச்சுப்போம். ஆமா, சில பேருக்கு அது கூட ஒரு குட் ஃபீலா இருக்கும். இவ்வளவுதான் சார் ஃபைனல். அப்ப இனிஷியல் நீங்க செம சூப்பரா சொல்லிடுவீங்கல்ல, உங்களால இனிஷியல் சொல்ல முடியும்ல. இந்த லெசன் ரொம்ப சின்ன லெசன். இதை வந்துட்டு R1' எடுத்துக்கோங்க, இந்த டிஸ்டன்ஸை R2' எடுத்துக்கோங்க. அப்ப இனிஷியலா சார்ஜிங் இருக்கும்போது இனிஷியல் பொட்டன்ஷியல் என்ன? VI is equal to KQ/R1' plus KQ2/R2'. அவ்வளவுதான் சார். V இனிஷியல், V ஃபைனல். ஃபைனல் மைனஸ் இனிஷியல் இன்டூ நான் என்ன சார்ஜ் எடுத்துட்டு போறேன்னா அந்த சார்ஜை போட்டோம்னா ஒர்க் கண்டுபிடிச்சிடலாம் சார். நிறைய ப்ராப்ளம் 3 மார்க்ல வந்திருக்கு. கண்டிப்பா ஒரு 1.5 நிமிஷம் ஸ்ட்ரெயின் பண்ணி படிச்சீங்க, ஃபோக்கஸ் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா ப்ராப்ளம் போட்டுடலாம். ஸோ எந்த சார்ஜ் எடுத்துட்டு போறோமோ அது லாஸ்ட்ல யூஸ் பண்ணுங்க. V ஃபைனல் கண்டுபிடிங்க, V இனிஷியல் கண்டுபிடிங்க, அவ்வளவுதான். கிளியர்? அடுத்தது பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது KQ1Q2/R12. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் சார் இந்த கான்செப்ட்லாம். சோர்ஸ் சார்ஜ் எங்கேயோ இருந்துன்னா இன்ஃபினிட்டி, தெரியாதது இன்ஃபினிட்டி இல்ல.
நான் கொண்டு வந்து இங்க வைக்கிறேன், இங்க இருந்து கொண்டு வந்து இங்க வச்சுட்டேன். இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாது, அதனால நான் எல்லாத்தையுமே 0 தான் எடுத்துக்கணும். அட் இன்ஃபினிட்டி 0, எனர்ஜி தெரியாது. இந்த இடத்துல கொண்டு வைக்கும் போது நான் கண்டிப்பா ஒரு ஒர்க் பண்ணணும். அங்க இருந்து நான் எடுத்துட்டு வந்து வைக்கணும்ல, ஒரு ஒர்க் பண்ணணும். அந்த ஒர்க் என்னன்னா, இப்படி படிச்சு பாருங்க, சூப்பரா புரியும். இந்த பாயிண்ட்ல இவங்க கொடுக்கிற ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும். அப்ப அந்த பாயிண்ட்ல என்ன பொட்டன்ஷியல்னு பாத்தீங்கன்னா KQ/R1. அந்த பாயிண்ட்ல, எது இந்த பாயிண்ட்ல பக்கா. நான் ஒரு சார்ஜை கொண்டு வந்து இங்க வைக்கிறேன்ல, அந்த வைக்கிற ஒர்க் என்ன தெரியுமா, ஸ்பெண்ட் பண்ற ஒர்க் என்ன தெரியுமா, VQ. அந்த பாயிண்ட்ல இருக்க பொட்டன்ஷியல் என்ன, அதுதான் இந்த V. அப்போ சம சூப்பரா முடிச்சிடலாம், அவ்வளவுதான். பாருங்க, இப்படிதான். இப்படி படிச்சோம்னா நியூமரிக்கல்ஸ் நம்ம ஃபீல் பண்ண ஈஸியா இருக்கும். முதல்ல இங்க இருக்கும்போது என்ன, இங்க இருக்கும்போது என்ன, இந்த பாயிண்ட்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு, இவங்க கொடுக்கிற பொட்டன்ஷியல் அங்க இருக்கு. அந்த இடத்துல கொண்டு வந்து நான் ஒரு சார்ஜை வைக்கிறேன். அந்த இடத்துல இருக்கும்போது சார்ஜை வைக்கும் போது எனக்கு ஒரு ஒர்க் தேவைப்படுது. தட் ஒர்க் இஸ் W is equal to VQ சார். ஸோ W is equal to KQ/R1. மறந்தும் கூட பசங்க கொஞ்சம் எழுதிட்டே வரும்போது எமோஷனை R² போட்டுரும். முடிஞ்சு போச்சு. R² போட்டால் அது ஃபோர்ஸ். மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. இது எனர்ஜி. யூ ஸ்மால் யூல கேபிட்டல் யூ, எனர்ஜி சார். எனர்ஜி மட்டும்தான். இப்ப சிஸ்டம் ஆஃப் எனர்ஜி பார்க்க போறோம். Q1, Q2, Q3. சரியா சார்? நியூமரிக்கல்ஸ் இதுல பார்த்தலாம் சார், வெயிட்டேஜ் அதிகம் சார். இது R23, R12, R13. எல்லா காம்போவும் எடுத்துக்கணும், செம ஈஸி. இவங்க ஒரு பேர் எனர்ஜி, இவங்க ஒரு பேர் எனர்ஜி, இவங்க ஒரு பேர் எனர்ஜி. அப்போ புக்லேயே கொடுத்துருப்பாங்க, ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். KQ1Q2/R12 பிளஸ் KQ2Q3/R23. இந்த லெசன்லாம் நீங்க தனியாலாம் ரிவைஸ் பண்ண வேணாம், இப்பவே படிச்சு முடிச்சிடலாம். இனிமேல் டேரக்டா போய் நீங்க எக்ஸாம் போயிடலாம். KQ1Q3/R13. 3 சார்ஜ் 3 காம்போ. 4 சார்ஜ்னா 4 காம்போ வராது, 6 காம்போ வரும். என்னன்னு பாத்துருவோமா? ஒருவேளை இப்படி ஒரு ஸ்கொயர்ல இருக்கு, Q1, Q2, Q3, Q4. சில பேர் யோசிச்சிருப்பாங்க இப்பவே. pair 1, pair 2, pair 3, pair 4. வெரி இம்பார்ட்டன்ட். pair 5, pair 6. பக்கா 6 காம்போ, 6 பேர் எழுதுனா முடிஞ்சு போச்சு. ஃபார்முலா ஷார்ட்கட் என்னன்னா n into n-1/2. நம்பர் ஆஃப் பேர்ஸ் கண்டுபிடிக்க கேக்கு மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கும். நீட் லெவல்ல இதை யூஸ் பண்ணுவோம். 4 இருக்கா, நம்பர் எவ்வளவு இருக்காங்க, 4 சார்ஜஸ். வெரி ஹாப்பி. 4 into 4 minus 1 3/2 கேன்சல் பண்ணா எவ்வளவு பேர், 6. இங்க வருவோம், எவ்வளவு சார்ஜ் இருக்காங்க, 3 சார்ஜ் இருக்காங்க. n into n-1/2, 3 into 3-1/2, 3 into 2/2 is equal to 3. 3 பேர் எழுதணும், முடிஞ்சு. பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் சிஸ்டம் வெரி ஈஸி. பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் சிஸ்டம்னா நம்மளை கஷ்டப்படுத்தவே மாட்டாங்க, கம்ஃபர்டபுள் ஜோன்லயே வச்சிருப்பாங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் லெசன்ல இ ஆக்சியல் படிச்சோமா, ஆமா. இ ஈக்குவேட்டர் படிச்சோமா, ஆமா. டைபோல் படிச்சோமா, படிச்சோம். இப்போ வி ஆக்சியல் வி ஈக்குவேட்டர் படிப்போம். ஆனா புக்ல தனித்தனி ஹெட்டிங்ல இருக்காது. ஜென்ரலா, ஏன் சார் ஜென்ரல்? இ ஆக்சியல் தனியா படிச்சோம், இ ஈக்குவேட்டர் தனியா படிச்சோம். அப்ப ஹெட்டிங் வி ஆக்சியல் வி ஈக்குவேட்டர் கொடுத்தா வெக்டர் தான் தனித்தனியா கொடுப்பாங்க, ஸ்கேலரை தனித்தனியா கொடுக்க மாட்டாங்க. ஸ்கேலருக்கு பொதுவான ஒரு ஈக்குவேஷன், அவ்வளவுதான். அதுதான் இப்ப பார்க்க போறோம் சார். இந்த மெத்தட் ஒர்க் பண்ணுங்க. நான் இப்ப என்ன எழுத போறேன், பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல். பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல். பொட்டன்ஷியல் எனர்ஜி டியூ டு டைபோல் நான் சொல்லவே இல்லை. பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல் வார்த்தை முக்கியம். அவசரப்பட்டு கொஸ்டினை எழுதிட்டு வந்துடாதீங்க. எஸ், மைனஸ் கியூ பிளஸ் கியூ ஏதோ ஒரு பாயிண்ட் பி. இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் லெசன்லையும் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்துட்டு R1. ரொம்ப தள்ளி போட்டணும். ஓகே, இது R2. சரி, நான் முதல்ல நார்மலா எழுதுறேன், அப்புறமே அதை ஏன் கஸ்டமைஸ் பண்றோம்னு சொல்றேன். நெட் பொட்டன்ஷியல் அட் த பாயிண்ட் பி சார். செம்ம சார். இது யாரு, டைபோல். டைபோல்னா இதுவும் ஏ, இதுவும் ஏ. Vp is equal to K minus Q by R1 plus K into plus Q by R2. இவ்வளவுதான் சார். இதோடய முடிஞ்சு போச்சு சார். ஆனா நானா என்ன பண்றேன் அப்படின்னா அதை கஸ்டமைஸ் பண்றேன், மாத்துறேன். ஏன்னா I would like to express the potential in terms of dipole. யாரு டைபோல்? P தான் டைபோல். கரெக்டா? P தான் டைபோல். வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே,
ஸோ k minus q by r1 plus k plus q by r2 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை நான் இன் டர்ம்ஸ் ஆஃப் p ல கொண்டு வரும்போது நான் என்ன பண்றேன் அப்படின்னா சென்டர்ல இருந்து r எடுக்கிறேன், இதோட நேம் ஏனே வச்சுக்கிறேன், அப்படியே இருக்கட்டும். எக்ஸ்டெண்ட் பண்றேன், r இன் டர்ம்ஸ் ஆஃப் r ல சொல்லணும், சாரி r1 இன் டர்ம்ஸ் ஆஃப் r ல சொல்லணும் சார். சார் டெரிவேஷன் பல்ச்சுன்னு முடிச்சிடலாம் சார். இது தீட்டா சார், இதுவும் தீட்டா சார், இது a cos தீட்டான்னு வரும் சார். கொஞ்சம் ஒர்க் பண்ணிலாம் கத்துக்கலாம் சார். a cos தீட்டா, அப்புறம் இதையும் எக்ஸ்பிரஸ் பண்றேன். r2 சின்ன லைன், r பெரிய லைன். இந்த எக்ஸ்டென்ஷன் பாத்தீங்கன்னா இதுவும் a cos தீட்டா. ஸோ இந்த r1 நான் இப்ப சொல்றேன்னா r பிளஸ் a cos தீட்டா, அவ்வளவுதான். கொஞ்சோண்டு மேக்ஸ். இந்த r2 என்ன சொல்றேன், ஆர்ல இருந்து a cos தீட்டாவை மைனஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றேன். இவ்வளவுதான் சார். இந்த கொஞ்சோண்டு மேக்ஸை படிச்சுட்டா மற்றதெல்லாம் செம்ம ஈஸியா போடலாம் சார். இப்போ நான் இதுல கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறேன். k இன்டூ மைனஸ் கியூ பை r1 ஓட வேல்யூ என்ன, r பிளஸ் a cos தீட்டா பிளஸ் k இன்டூ பிளஸ் கியூ பை r மைனஸ் a cos தீட்டா. v is equal to காமனா எடுத்துக்கோங்க, மைனஸ் அப்படியே இருக்கட்டும், மைனஸ் a cos தீட்டா எல்சிஎம் எடுத்துட்டேன், பிளஸ் இதெல்லாம் பேப்பர் திருத்தும் போது எங்களுக்கு இதெல்லாம் பார்க்க டைமே இருக்காது. டயக்ராம் பார்ப்போம், ரேண்டமா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்ப்போம், லாஸ்ட் ஈக்குவேஷன் கரெக்டா இருந்தாலே மார்க் வந்துடும். நம்பலாம் தாராளமா, ரொம்பலாம் தப்பா எழுத போறது இல்லை. நீங்க a பிளஸ் பி a மைனஸ் பி, a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், a ஸ்கொயர் நெகிழிஜிபிள். வழக்கம் போல கதை தான், இந்த கதைலாம் உங்களுக்கு தெரியும், எழுதி விட்டுருங்க. if r is much more greater than a ஸ்கொயர் cos ஸ்கொயர் தீட்டா கேன்சல் ஆயிடுச்சு. மைனஸ் ஓபன் பண்ணுங்க உள்ள, kq ஓபன் த பிராக்கெட் மைனஸ் r சம பிளஸ் a cos தீட்டா, சூப்பர்ல, பிளஸ் r பிளஸ் a cos தீட்டா, க்ளோஸ் த பிராக்கெட். இல்ல எப்படி க்ளோஸ் பண்ணி, இந்த பிராக்கெட் வச்சு க்ளோஸ் பண்ணிப்போம், பை r ஸ்கொயர். செம ஈஸி இல்ல? கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் மட்டும் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். மைனஸ் ஆர் பிளஸ் ஆர் கேன்சல், மைனஸ் ஆர் பிளஸ் ஆர். இப்போ வரும் பாருங்க ஹேண்ட் ரைட்டிங். ஸோ கே கியூ ஆஃப் ஏ காஸ் தீட்டா 2a cos தீட்டா பை ஆர் ஸ்கொயர். டன், முடிஞ்சு, கண்டிப்பா முடிஞ்சு. பொட்டன்ஷியல் கண்டுபிடிச்சாச்சு மக்களே. இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா மைனஸ் கியூ பிளஸ் கியூ டூ எடுத்திருக்கேன், வெரி இம்பார்ட்டன்ட். மைனஸ் கியூ பிளஸ் பிளஸ் கியூ டூன்னு சொல்லிட்டேன் தெரியாம. ஆமா, இங்க ஏன் கியூ டூ போட்டேன் தெரியாம. இது பிளஸ் கியூ தானே, பிளஸ் கியூ தான் மக்களே, ஏதோ அவசரத்துல போட்டேன்னு நினைக்கிறேன். மைனஸ் கியூ பிளஸ் கியூ, r1 மைனஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க, r1 எடுத்துக்கோங்க, அப்பதான் இங்க உங்களுக்கு பிளஸ் 2a cos தீட்டா வரும். இல்லாட்டி மைனஸ்ல வரும், மைனஸ்ல வந்தா தப்பு இல்லைன்னு கடைசியா மாடுலஸ் எடுத்ததுன்னா பக்கா கரெக்ட். ஒன்றும் கஷ்டமே இல்லை. இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நீங்க யோசிக்கணும். ஓகேவா? எஸ். அடுத்தது இப்போ இதுல ஸ்பெஷல் கேஸ் முடிச்சிடலாம், செம ஈஸியா முடிச்சிடலாம். ஆக்சியல்னா என்ன சார் அர்த்தம், பிளஸ் கியூ மைனஸ் கியூ பாயிண்ட் இங்க இருப்பாங்க, ஒரே லைன்ல இருக்காங்க. அப்ப தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகும், இங்க வச்ச பாயிண்ட் இங்க வச்சா தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. மேல என்ன எழுதணும் பாருங்களேன், தீட்டா தானே எழுதுறோம் இங்க, கரெக்டா? இது தீட்டா, இது தீட்டானா இதுவும் தீட்டான்னு ஆரம்பிச்சோம், ஏ காஸ் தீட்டா போட்டோம். கிளியரா? எஸ். கொஞ்சம் டெரிவேஷன் தான் சார், ஃபைனல் ஈஸியா எடுத்துடலாம். அண்ட் ஒன் மோர் திங், வி ஆக்சியல் எழுதுறேன், வி ஆக்சியல். ஸோ இந்த Q2A என்ன எழுதலாம், Pன்னு எழுதலாம், டைபோல் மொமெண்ட். அதை மாற்ற விட்டுட்டோம், மாற்றிக்கலாம். P is equal to 2QA. கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ Pன்னு எழுதிட்டேன். cos 0 by R. இங்கே R ஸ்கொயர் வெரி இம்பார்ட்டன்ட். R ஸ்கொயர் சார், சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். R ஸ்கொயர், இங்கேயும் R ஸ்கொயர் தான் வரும். ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் 4 பை எழுதலாம். ஈக்குவேஷன் பார்க்க ரிச்சா தெரியும். P by 4 pi எப்சிலான் நாட் R ஸ்கொயர். அப்படியே V ஈக்குவல் வருவோம் சார். V ஈக்குவல் என்ன சார், மைனஸ் கியூ பிளஸ் கியூ. பாயிண்ட் எங்க இருக்கணும், 90 டிகிரி சென்டர்ல. அப்ப ஈக்குவேஷன் என்ன ஆகும், KP cos 90 டிகிரி பை R ஸ்கொயர் சார். 0 சார் ஆன்சர், அவ்வளவுதான் சார். சார் மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் இன் செகண்ட் சாப்டர்னா இந்த கொஸ்டின் தான் சார். கண்டிப்பா சார், அதிகமா ஓப்பன் கொஸ்டின்ல கேட்டது இதுதான். ஒரே ஒரு இடத்துல நான் இங்க மிஸ் பண்ணிட்டேன், ஆர் ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த தீட்டா, இதெல்லாம் காம்பவுண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. இது தீட்டா, இது 90,
இது 90. ஸோ 90க்கு ஆப்போசிட்ல ஹைப்போ, இது ஏ காஸ் தீட்டா. இங்க வேணா சின்னதா எழுதிட்டுமா, 90 தீட்டா இது ஏ, அப்போ இது ஏ காஸ் தீட்டா. இங்க எக்ஸ்டென்ஷன் ஏ காஸ் தீட்டா, இங்க சப்ராக்ட் பண்ண வேண்டியது ஏ காஸ் தீட்டா. வி ஆக்சியல் எழுதிவீங்க. சரி, ஏகப்பட்ட ஒன் வேர்ட்ல கேட்டிருக்காங்க. சரி, வி ஈக்குவட்டோரியல்ல பொட்டன்ஷியல் என்ன, 90 டிகிரியில் என்ன அப்படின்னா 0 சார் ஆன்சர். சூப்பராக புரிஞ்சுதா சார்? எஸ். அடுத்தது இது பொட்டன்ஷியல். இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி டியூ டு டைபோல் இன் அன் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு. பாருங்க கொஸ்டினை பாருங்க. பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல் தான் போட்டிருக்கேன். இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி டியூ டு டைபோல் இன் அன் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? எஸ், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சார், ரொம்ப ஈஸி. செகண்ட் டெரிவேஷன் அதுதான். தேர்ட் டெரிவேஷன் யூனிஃபார்ம் ஃபீல்டு. அழகா படிக்கலாம். we can get the field. நான் இதான் டைபோல்னு வச்சுப்போம். பென்னு நிப்பு தான் பிளஸ், இது மைனஸ். இதை தூக்கி இப்படி உள்ள போடுறேன். அப்போ பென்னு நிப்பு எப்படி போய் உட்காருன்னா இப்படி உட்காருது, மைனஸ் இப்படி போய் உட்காருது. சரியா? டைபோலை பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாதுல்ல. ஸோ 2a, அதை பாதி பாதியா ஏன்னு எடுத்துக்கலாம். இது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல இங்க பிளஸ் இருக்காங்க. இந்த பிளஸ் என்ன பண்ணும், நீ வேண்டான்னு இப்படி பிடிச்சி தள்ளும். இங்க மைனஸ் இருக்காங்க, இந்த மைனஸ் என்ன பண்ணும், நீ வேண்டான்னு பிடிச்சி தள்ளும். யாரு தள்ளுறது? ஃபீல்டு தான் தள்ளுறாங்க. ஒரு விஷயம் அங்க நடக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குன்னா அங்க ஒரு ஒர்க் நடக்குதுன்னு அர்த்தம். அந்த ஒர்க்கை யாரு பண்றா? எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் பண்றாங்க. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி டியூ டு டைபோல் இன் அன் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு. அவ்வளவுதான். ஃபீல்டு ஒர்க் பண்றாங்க, அந்த ஒர்க் டைபோலுக்குள்ள எனர்ஜியா போயிருக்கு. அவ்வளவுதான் சார், வெரி சிம்பிள். இப்படிதான் நீங்க அதை புரிஞ்சு படிக்கணும். அங்க ஃபீல்டு ஒரு ஒர்க் பண்றாங்க, அந்த ஒர்க் இஸ் நத்திங் பட் எனர்ஜி. அந்த ஒர்க் டைபோலுக்குள்ள எனர்ஜியா ஸ்டோர் ஆகுறாங்க. அதை தான் படிக்க போறோம். ஸோ இப்படி சுத்துறாங்க, ரொம்ப கிளாசிக்கலா ஒர்க் பண்ணலாம் சார். W is equal to Fs. அவங்க என்ன டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் கொடுக்குறாங்களோ அதே டைரக்ஷன்ல தான் டிஸ்பிளேஸ் ஆகுது. ஸோ cos 0. நல்லா புரிஞ்சு படிக்கிறவங்களுக்கு இந்த பிசிக்ஸ்லாம் பியூட்டிஃபுல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. W is equal to Fs. So W is equal to Fs cos 0 1. Torque is equal to Rf sin theta. ஸோ இங்க பாருங்க, இந்த ஆருக்கும் இந்த எஃப்க்கும் ஆங்கிள் 90 டிகிரி மக்களே. ஸோ நான் என்ன எழுதுறேன்னா டார்க் இஸ் ஈக்குவல் டு ஆர்எஃப்னு மட்டும் எழுதுறேன். பக்கா? நீங்க சைன் தீட்டாவை அப்படியே கூட வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. இங்க நான் தீட்டா வச்சு ஒர்க் பண்ணாலும் சரி, பண்ணலனாலும் சரி, எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஸோ இங்க அப்படியே எடுத்துக்கோமா? ஓகே. இல்லைன்னா இங்க ஓகே ஃபைன், எடுத்துக்கலாம் இப்படி எடுத்துக்கலாம். டவ் இஸ் ஈக்குவல் டு ஆர்எஃப் சைன் தீட்டா. ஸோ டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு, இங்க எஃபோட வேல்யூ சொல்லுங்க. எஃபோட வேல்யூ தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன் 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 ஃபைன். கிளாசிக்கலாக முதல்ல ஒர்க் பண்ணிக்கலாம். கிளியர் சார்? W is equal to Fs, இது R, சாரி தீட்டா தீட்டா தீட்டா, இது தீட்டா, இது R. அப்போ S is equal to R தீட்டா. கிளியர்? எஸ். இப்போ W is equal to F, எஸ்க்கு பதிலாக என்ன எழுதுறேன்? R தீட்டா சார். ஸோ சின்ன ஒர்க்குக்கு சின்ன தீட்டாக்கு சின்ன ஒர்க் அப்படி எடுத்துக்கலாம். இந்த எஃப்ஆர் இருக்குல்ல, அது டார்க்கு சார். செம்ம ஈஸி இல்ல? dw is equal to டார்க். ஆக்சுவலா இது தப்பு இல்லை, இது தேவைதான். சைன் தீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். பட் இப்போதைக்கு அந்த பேஸுக்கு எடுத்ததுனால இதை எரேஸ் பண்ணிடுறேன். dw is equal to டார்க் இன்ட்டு டி தீட்டா. சின்ன ஆங்கிள் திரும்பணும்னா சின்னதா ஒரு ஒர்க் பண்ணணும். இப்போ என்டையரா என்ன இருக்குன்னு கேட்குறேன். அப்போ dw இன்டகிரேட் பண்ணா w. ஃபர்ஸ்ட் லெசன்ல டார்க் என்ன படிச்சிருக்கோம்? PE sin தீட்டா. பக்கா ஃபர்ஸ்ட் லெசன்ல படிச்சது. ஆமா, ஃபர்ஸ்ட் லெசன் படிக்கலன்னா இதை படிக்க முடியாது. PE sin தீட்டா. எதெல்லாம் இன்டகிரேட் பண்ண முடியும்? PE வெளியில எடுத்துறேன். யாரை இன்டகிரேட் பண்ண முடியும்? sin தீட்டா d தீட்டா. sin தீட்டா தீட்டா இனிஷியல் தீட்டா ஃபைனல் சம அழகு. இப்படியே ஃபாலோ பண்ணுங்க. தயவு செஞ்சு புக்கில் உள்ள மைனஸை கன்சிடர் பண்ண வேண்டாம். நியூமரிக்கல்ஸ் போட முடியாது. இப்போ நான் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படியே ஒர்க் பண்ணுங்க. ப்ராப்ளம் செம ஈஸியாக போட்டுடலாம். ஸோ PE இன்டகிரேட் பண்ணியாச்சு. மைனஸ் காஸ் தீட்டா, க்ளோஸ் த பிராக்கெட், தீட்டா இனிஷியல் தீட்டா ஃபைனல். கிளியர்? அவ்வளோதான் சார். சார் 4 ஸ்டெப்பு தான் சார் டெரிவேஷன் முடிஞ்சுது சார். இன்னும் 2 ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துடும். ஸோ இங்கே எழுதலாம், அந்த மைனஸை மிஸ் பண்ணிடாதீங்க. PE open the bracket minus cos theta final, very important, upper limit minus lower limit minus cos theta initial.
சார் நான் இந்த மைனஸை மேத்தமெட்டிக்கல் மைனஸ்ன்னு சொல்லுவேன், இந்த மைனஸை நமக்கு ஆல்ரெடி கிடைச்ச மைனஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆகும்? பிளஸ் ஆகும். காஸ் தீட்டா இனிஷியல் ஆர்டர் எழுதிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. கோல்டு ஈக்குவேஷன், கோல்டு ஈக்குவேஷன் W PE cos theta minus cos theta initial minus cos theta final. Fantastic சார், முடிஞ்சது சார், அவ்வளவுதான். புக்ல மைனஸ் காஸ் தீட்டாவை எக்ஸ்பிளைன் பண்றேன். இஃப்னு ஒரு வார்த்தை புக்ல கொடுத்துருப்பாங்க. இஃப் இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி, இனிஷியல் ஆங்கிள் தீட்டா i இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரினா புக்ல PE 0 மைனஸ் காஸ் தீட்டா ஃபைனல். என்சிஆர்டியை பக்கத்தில் வச்சு கூட பாருங்க, இந்த டைம்ல ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். மைனஸ் காஸ் தீட்டா ஃபைனல் அதை எப்படி எழுதலாம்னா மைனஸ் பி காஸ் தீட்டா ஃபைனல். அந்த ஃபைனல் இனிஷியல் தான் உங்களுக்கு குட் ஃபீலே கொடுக்கும் சார். அதை விட்டுட்டீங்கன்னா நீங்க எந்த தீட்டா எதுக்குன்னு தெரியாது. தீட்டா 1 2 போடக்கூடாது, போட்டா கன்ஃபியூஸ் ஆகும். ஃபைனல் இனிஷியல் தான் நமக்கு பெட்டர்மெண்ட். மைனஸ் பி காஸ் தீட்டா வேற எப்படி எழுதலாம்? மைனஸ் பி வெக்டர் டாட் இ வெக்டர், பிகாஸ் ஏ டாட் பி இஸ் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா. நோ மோர் ப்ரொடெக்டட் அகைன்ஸ்ட் நியூ த்ரெட்டா. இங்க த்ரெட்டுக்கே வேலை இல்லை, பார்த்துக்கலாம். நான் இந்த ஓகே மைனஸ் பி டாட் இ கிளியர். ஸோ இதுதான் புக்கில் இருக்கும். இந்த இஃப் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 எடுக்கணும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதான் கோல்டு ஈக்குவேஷன். இப்படியே நம்ம நிப்பாட்டிக்கலாம், நியூமரிக்கல்ஸ் போட்டுடலாம். வெரி கிளியர், வெரி கிளியர். அடுத்தது இப்போ பார்க்கறது இந்த லெசன்லயே மோஸ்ட் கான்செப்சுவல் கண்டென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஹைலி கிரிட்டிக்கல் திங்கிங் கொஸ்டின்ஸ் இதுலேருந்து வர வாய்ப்பு இருக்கு. பொட்டன்ஷியல் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அதோட ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்பியர் எடுக்கிறேன், சென்டரில் பொட்டன்ஷியல் இந்த இடத்துல ஃபுல்லாக பொட்டன்ஷியல் என்ன இருக்குன்னா இங்கே கான்ஸ்டன்ட், இங்கே கான்ஸ்டன்ட், இங்கே கான்ஸ்டன்ட், இங்கே கான்ஸ்டன்ட், எல்லாம் கான்ஸ்டன்ட் சார். ஓகேவா? எல்லா இடத்துலையும் பொட்டன்ஷியல் சேம், பொட்டன்ஷியல் கான்ஸ்டண்ட்டாக இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் லெசனே செகண்ட் லெசனே இழுத்து வச்சு கட்டுற ஒரு ஈக்குவேஷன் இது. அதுதான் சொன்ன டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு பாருங்க. is equal to minus dv by dl. இந்த மைனஸுக்கு மீனிங் உண்டு. பிளஸ் கியூ அப்படின்னு இருக்குன்னு வச்சுப்போம் சார். அப்படியே போகும்போது என்ன ஆகும்? தூரமாக போக பொட்டன்ஷியல் குறையும். எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கிட்டு போறாங்க? இந்த டைரக்ஷன்ல போறாங்க. இதுதான் அந்த மீனிங். எலக்ட்ரிக் ஃபீல்டு போற டைரக்ஷன்ல பொட்டன்ஷியல் ஸ்டீப்பஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. குறையுதுன்னு அர்த்தம். அதுதான் அந்த மைனஸ். இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் தெரியுப்பா, இது ஒரு வெக்டர் ப்ராடக்ட், தரமான வெக்டர் ப்ராடக்ட்டை போய் ஸ்கேலர்ல ரெப்ரசென்ட் பண்றோம். அதுதான் இந்த ஈக்குவேஷனோட அழகு, இந்த ஈக்குவேஷனோட பியூட்டியே அதுதான். வெக்டரை நான் ஸ்கேலரா ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஈக்கோ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் ஏதாவது ஒரு பேராமீட்டர் லென்த்தை பொறுத்து மாறினா அதை கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். 11th வெரி ஃபர்ஸ்ட் டைம் டெம்பரேச்சர் கிரேடியன்ட் படிச்சிருப்பீங்க. அடுத்தது பொட்டன்ஷியல் கிரேடியன்ட். பிசிக்ஸ்ல இவங்க 2 பேர் மட்டும் தான் லென்த் பொறுத்து மாறுவாங்க, மற்றதெல்லாம் டைமை பொறுத்து மாறும். டைமை பொறுத்து மாறுறதா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தை சொல்லுவோம். ஓகேவா? டைமை பொறுத்து மாறினா ரேட் ஆஃப் சேஞ்ச், லென்த்தை பொறுத்து மாறினா கிரேடியன்ட் எடுத்துக்கலாம். இது எடுத்துட்டோமா? இங்க பொட்டன்ஷியல் எல்லாம் என்னவா இருக்காங்க? சேம். அப்ப டிவி என்ன? 0. டிவி 0னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன? 0/L, அதுவும் 0. ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா? இன்சைட் கண்டக்டர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0. ஏன்னு கேட்டா சார்ஜ் 0ன்னு சொல்லலாம், இல்லைன்னா பொட்டன்ஷியல் சேம்னு சொல்லலாம். 2 ஆன்சர் கரெக்டா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது ஒரு ஆக்சுவலா ஐ ஃபர்கட் த பேஜ் நம்பர். புக்ல இங்க லெஃப்ட் சைடு நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் லெசன்ல அந்த ஒரு பேஜ் ஃபுல்லா தியரியா இருக்கும். அதில் ஃபேண்டாஸ்டிக்கா ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த பேஜில் தான் சொல்லியிருப்பாங்க எப்பயுமே எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலராக இருக்கணும். அங்கே தான் சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் லெசனில் சொல்லியிருக்க மாட்டாங்க, இங்கே தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ப்ரூஃப் பயங்கரமாக இருக்கும். அதுவும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஆல்வேஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பர்பண்டிகுலர் சர்ஃபேஸ். ஆமாம் சார், எஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எல்லாமே சேமாக இருக்கும். அண்ட் எப்பயுமே சார்ஜ் வந்து ரிசைட்ஸ் அந்த சர்ஃபேஸில் தான் உட்காருன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஃபீல்ட் லைன்ஸ் வெளியில இருந்தால் உள்ளுக்குள்ளே இருக்கிறது ப்ளஸ்ன்னு அர்த்தம், ஃபீல்ட் லைன்ஸ் உள்ளே வந்தால் உள்ளுக்குள்ளே இருக்கிறது மைனஸ்ன்னு அர்த்தம். இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க அந்த பேஜில். வெரி இம்பார்ட்டன்ட். ஈக்கோ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸில் என்னன்னா எல்லா இடத்துலையும் பொட்டன்ஷியல் சேமாக இருக்கிற காரணத்தினால நான் ஒர்க் பண்ணேன்னா there is no change in potential difference. அதனால ஈக்கோ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் மேலே ஒர்க் பண்ணால் ஒர்க் டன் 0. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் மாட் எடுத்துக்கலாம். மாட் எடுத்துட்டீங்க அப்படின்னா E mod is equal to dv by dl. நியூமரிக்கல்ஸே போட்டுடலாம் இதில் EDL. இந்த ரீசனால தான் நமக்கு ஃபர்ஸ்ட் லெசன்ல டெரிவேஷன்ல சொன்னேன்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் 2 பிளேட்டுக்கு நடுவில். இப்போ கொஞ்சம் நேரத்தில் டெரைவ் பண்ணுவோம் பாருங்க.
இது ஓகேவா? அடுத்தது பொட்டன்ஷியல் டியூ டு சிங்கிள் சார்ஜ் இன் அன் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு. இதுதான் சார். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 90% அந்த லெசன் முடிச்சிட்டோம் சார். ஒரு ரூம்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு சார். லெட் இமேஜின் அதுக்குள்ள ஒரு சார்ஜை நான் தூக்கி போட்டேன், Q1 தூக்கி போட்டேன். இந்த Q1 போய் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கு, சரியா? அந்த Q1 ஒரு இடத்துல நிக்கிறாங்க அப்படின்னா அங்க ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. அங்க யாரு பொட்டன்ஷியல்? ஃபீல்டோட பொட்டன்ஷியல். வெரி இம்பார்ட்டன்ட். நான் இப்போ ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டேன், டாப்பஸ்ட் டவுட் அப்படின்னு போட்டேன். அதுல இதை வச்சு ஒரு ப்ராப்ளம் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. ஒண்டர்ஃபுல்லான ஐடியா கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல உள்ள பொட்டன்ஷியலை நான் VQ1 சொல்றேன். அவ்வளவுதான் சார், எனர்ஜி அவ்வளவுதான் சார். இதுக்கு மேல ஒண்ணுமே பேசுறதுக்கு இல்லை. அந்த Q1 ஒரு இடத்துல வச்சிருக்கேன்ல, அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்காங்களா, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும். அந்த பொட்டன்ஷியல் தான் V. இந்த பொட்டன்ஷியல் எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டா, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு எழுதுனே சார். EC = V/Rன்னு வச்சுக்கோங்க, ஆர் V/Lன்னு வச்சுக்கோங்க, ஆர் V/Dன்னு வச்சுக்கோங்க, வாட் எவர் இட் மே பி. அப்போ VC = ERன்னு எழுதலாம் சார். அவ்வளவுதான் சார். அந்த ஆர் யாருன்னா கொடுத்துருப்பாங்க, பொசிஷன் வெக்டர். பொசிஷன் வெக்டர். கிளியரா? பொசிஷன். ஓகே. So this is very important. இங்க ஒரே ஒரு கேரக்டர் இருக்காங்க. இப்போ புக்ல இருக்கும் சார் இந்த ஈக்குவேஷன். எங்க தெரியுமா இருக்கும் புக்ல? பேஜ் நம்பர் ஞாபகம் வர மாட்டேங்குது, ஆனா எனக்கு பேஜ் நம்பர் தெரியும். இந்த இடத்துல இருக்கும், ரைட் சைட்ல. அது கீழே இங்க ஒரு ப்ளூ கலர் லைன்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. பொட்டன்ஷியல் டியூ டு டூ சார்ஜஸ் இன் எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இது சிங்கிள் சார்ஜ். ஆமா, செக் பண்ணி பாருங்க, ஒரு தடவை பாத்துருங்க, அப்பதான் உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். இந்த ரூம்குள்ள யார் இருக்காங்க? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் சார்ஜ் எங்க வைக்கிறேன்னா இங்க வைக்கிறேன். அதோட பொசிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து R1. செகண்ட் சார்ஜ் இங்க வைக்கிறேன். அதோட பொசிஷன் என்னன்னா R2. இந்த Q1 QR பிளஸ் Q மைனஸ் Q. டைபோல். ஆமா சார். Q1 Q2 எடுத்துட்டா ஜெனரல், டைபோல் எடுத்துட்டா அடுத்த பேஜில் உள்ள டெரிவேஷன் வந்துடும். சரி, இப்போ இவங்களோட எனர்ஜி எழுதலாம். இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு எனர்ஜி இருக்கும். அது என்னன்னா VQ1. அந்த இடத்துல வச்சது VQ1 எழுதுறேன், அப்படியே டைபோலுக்கு எழுதிடுறேன். V plus Q, வெரி இம்பார்ட்டன்ட். பிளஸ் Q, V into plus Q, V into Q1. அடுத்தது பிளஸ் V ஆஃப் மைனஸ் Q2, அதோட பொசிஷன் இங்க R1 குட்டியா பிராக்கெட்ல அழகா புக்ல கொடுத்துருப்பாங்க. பிளஸ் என்ன சார் பிளஸ் போடுறீங்கன்னா, இந்த காம்போக்கு இந்த பேருக்கு ஒரு எனர்ஜி இருக்கும்ல, சூப்பர்ல, அந்த பேருக்கு ஒரு எனர்ஜி. அது என்னன்னா K. ஓகே, Q1 எடுத்தா இதையும் Q2 எடுத்துறேன். வெயிட் அ மினிட். நான் கன்ஃபியூஸ் பண்றேன்னு நினைக்க வேண்டாம். ஒரே டயக்ராம்ல ரெண்டு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணேன், பட் அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அதனால ஃபர்ஸ்ட் Q1 எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அடுத்தது டைபோல் எழுதலாம். VQ1 அதோட பொசிஷன் R1, VQ2 அதோட பொசிஷன் R2 பிளஸ் Q1 Q2 by 4πε0 அவங்களோட டிஸ்டன்ஸ் R12. இவங்க ரெண்டு பேருக்குள்ள இடையில உள்ள டிஸ்டன்ஸ். இப்போ டைபோலுக்கு ஒர்க் பண்ணிடலாம், ஈஸியா ஆன்சர் வந்துடும். டைபோல் என்ன, இது என்னவா இருக்கும்? சரி, இங்க எழுதுறேன். இங்க மைனஸ் Q இருக்காங்க, அங்க பிளஸ் Q இருக்காங்க. அதுக்கு எழுத போறோம் V into minus Q, அதோட பொசிஷன் R1, ஓகே, பிளஸ் V into பிளஸ் Q, அதோட பொசிஷன் R2. கேன்சல் ஒரு நாளும் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. இங்க மைனஸ் Q இருக்கு, இங்க பிளஸ் இருக்குன்னு கேன்சல் பண்ணக்கூடாது, ஏன்னா பொசிஷன் வேற வேறையா இருக்கு. சூப்பரான கண்டென்ட் இது. அடுத்தது பாத்தீங்கன்னா பிளஸ் Q into மைனஸ் Q by 4πε0 2a. ஏன்? டைபோல் டிஸ்டன்ஸ் 2a. கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணாம இதை பாருங்க, ப்ராப்ளமும் கத்துக்கலாம், ஓப்பன் டெரிவேஷனும் கத்துக்கலாம். ஒரு ரூம்குள்ள ரெண்டு சார்ஜ், அந்த ரெண்டு சார்ஜ் அடுத்த கேஸ்ல பிளஸ் Q மைனஸ் Q, டிஸ்டன்ஸ் 2a. அப்போ இது டியூ டு டைபோல். potential energy due to dipole in an external field. I repeat, potential energy due to dipole in an external field. This is potential energy due to two charges in an external field. Clear sir? முடிச்சிட்டோம் சார். கெப்பாசிட்டன்ஸ் மட்டும் தான் சார் இருக்கு. இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, வைஸ் சேர்மன் இஸ் ஈக்குவல் டு Q. வைஸ் சேர்மனை பார்க்கணும்னா Qல நிக்கணும், வைஸ் கேப்டனை பார்க்கணும்னாலும் Qல நிக்கணும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. வைஸ் சேர்மன் இஸ் ஈக்குவல் டு Q. அப்போ C is equal to Q by V. இப்பதான் சொல்லி கொடுத்தேன். E is equal to V by D. அப்போ V is equal to ED. So C is equal to Q by ED. கண்டிப்பா சாப்டர் 1ஓட டெரிவேஷனை நம்ம பார்த்துருக்கோம். பிளேட் பிளஸ் பிளேட் மைனஸ் சென்டர்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட். இவங்களும் ஃபீல்டை கொடுப்பாங்க, அவங்களும் ஃபீல்டை வாங்குவாங்க. சிங்கிள் பிளேட்டோட எலக்ட்ரிக் ஃபீல்டு சிக்மா பை 2 எப்சிலான் நாட்,
சிக்மா பை 2 எப்சிலான் நாட். ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல போறதுனால நான் ரெண்டுத்தையும் பிளஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் பிளேட்டோடதையும் செகண்ட் பிளேட்டோட பிளஸ் பண்றேன். half plus of 1, so the answer is sigma by epsilon naught. இவ்வளவுதான், உண்மையிலுமே இவ்வளவுதான். நீங்க எவ்வளவு டீப்பா பேசிக் படிச்சாலும் இவ்வளவுதான் கான்செப்ட். கொஞ்சம் ஸ்பெஷல் கேஸ் மட்டும் இருக்கும். அப்ப ஈயோட வேல்யூ என்ன? சிக்மா பை எப்சிலான் நாட் இன்டூ டி. ஸோ சிக்மாவோட வேல்யூ என்ன? q by a epsilon naught into d. Q cancel, denominator of the denominator becomes numerator epsilon naught a by d. epsilon naught a by d. எந்த இடத்துலையுமே கன்ஃபியூஸ் பண்றதுக்காக வேலையே இல்லை. அவ்வளோ ஈஸி கண்டென்ட் தான். கிளியரா சி கண்டுபிடிச்சாச்சு. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட் என்னன்னா, டைஎலக்ட்ரிக்கை படிப்போம், ஆனா கேஸ் இருக்கு டைஎலக்ட்ரிக்ல. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு கெப்பாசிட்டன்ஸ், பிளஸ் பிளேட் மைனஸ் பிளேட். பேட்டரியை வச்சிருக்கேன், பேட்டரி இருக்கு. இப்போ டைஎலக்ட்ரிக்கை உள்ள வைக்கிறேன். சரியா, நான் ஒரு டைஎலக்ட்ரிக்கை உள்ள வச்சிட்டேன். இப்போ என்ன ஆகும்? அடுத்தது பாருங்க, இந்த கேஸ் படிக்கலன்னா 1 மார்க் போயிடும். கேஸ் பேஸ்ட் ஸ்டடி காலி. இங்க எதுவும் பேட்டரிலாம் இல்லை. வித் பேட்டரி வித்தவுட் பேட்டரி. when I am inserting dielectric I have to study both with battery without battery. இந்த வித்தவுட் பேட்டரியில டைஎலக்ட்ரிக்கை உள்ள வைக்கிறேன். இப்போ என்ன நடக்கும்? ஆக்சுவலா எத்தனை பேராமீட்டர் இருக்காங்க? எத்தனை பேராமீட்டர் அது இருக்குன்னு சொல்லுங்க. V, E, C, Q. ஸோ ஃபர்ஸ்ட் பொட்டன்ஷியல் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த இடத்துல பொட்டன்ஷியல் என்ன ஆகும்னு பார்க்கலாம். பொட்டன்ஷியல் மாறாது, கான்ஸ்டன்ட். ஓகேவா? எஸ். சார்ஜ் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். சார்ஜ் கெப்பாசிட்டி என்ன ஆகும்னா k டைம்ஸ் அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். கெப்பாசிட்டி ஆஃப் த கெப்பாசிட்டன்ஸ் k டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். V கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டும் கான்ஸ்டன்டா தான் இருப்பாங்க. Q இன்க்ரீஸ் ஆகுது, C இன்க்ரீஸ் ஆகுது, V கான்ஸ்டன்டா இருக்கு. யாராவது ஒன்னு இன்க்ரீஸ் ஆனாலும் உங்களுக்கு half CV ஸ்கொயர்ல எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிடும். இவ்வளவுதான் சார். இது வித் பேட்டரி. இப்போ வித்தவுட் பேட்டரிக்கு வருவோம். வித்தவுட் பேட்டரியில பொட்டன்ஷியல் டிக்ரீஸ் ஆகும் சார், டிக்ரீஸ் ஆகும். பொட்டன்ஷியல் டிக்ரீஸ் ஆகிறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டும் டிக்ரீஸ் தான் ஆகும். சார்ஜ் மாறாது, அது கான்ஸ்டன்டா இருக்கும். கெப்பாசிட்டி ஆஃப் த கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க. நீங்க டைஎலக்ட்ரிக் வச்சாலே கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆவாங்க. கிளியர் கிளியர் கிளியர். ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிறேன். எஸ், 32 மினிட்ஸ் தான் ஆகுது. நல்ல டீட்டெயிலாக தான் பார்த்துட்டு இருக்கோம். தென் இப்போ அப்படியே வருவோம். ஸோ டைஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணா என்ன நடக்கும்னு பார்த்தாச்சு. இப்போ இந்த டைஎலக்ட்ரிக் ரொம்ப ஸ்பெஷல் கேஸ் கொஸ்டின் ஒன்று இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைஎலக்ட்ரிக்கை நான் எப்படி வைக்கிறேன்? சரியா, இதோட திக்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா T, வெரி இம்பார்ட்டன்ட். இது டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னன்னா D. ஃபுல்லாக வைக்கல, ஃபுல்லாக வச்சா என்ன அதையும் சொல்லிடலாம். ஆக்சுவலாக அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சார், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சார். டைஎலக்ட்ரிக்கை ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிட்டேன், D அளவே இன்சர்ட் பண்ணிட்டேன். அப்போ பளிச்சுன்னு சொல்லிடலாம், C dash is equal to K times of C. K times of old capacitance. K it's a number, அதுக்கு யூனிட் கிடையாது. K is equal to 5 அப்படின்னா old capacitance வந்து 2 microfarad அப்படின்னா the new capacitance is equal to 5 into old capacitance. Answer C dash is equal to 10 microfarad. K times of C. சரி சார், ஃபுல்லா வச்சா சூப்பர் சார். இப்போ இங்க என்ன சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஃபார்முலா எப்சிலான் நாட் A by D minus T plus T by K சார். ஃபேண்டாஸ்டிக் சார். இவ்வளோதான் சார். இந்த டைஎலக்ட்ரிக்கோட திக்னஸ் T, full distance between the two plates D plus T by K. மாஸ்டர் ஈக்குவேஷன். இது ஒரு கான்செப்சுவல் கொஸ்டின். டெரிவேஷன் போர்டில் கேட்க மாட்டாங்க, பட் ஏதாச்சும் அப்ளிகேஷன் கேட்கலாம். டைஎலக்ட்ரிக் T உள்ள வச்சா என்ன ஆகும்னு கேட்கலாம். நீங்க வேணா அதை ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். ஃபுல்லா வைங்க. அப்போ இந்த திக்னஸ் என்ன D ஆகுமா? D minus D 0. இங்க D by K, K மேல எடுத்துட்டு போயிருங்க. புது கெப்பாசிட்டன்ஸ் வந்துடும். K times of old capacitance. That's all. இன்னும் ரெண்டே டாபிக் தான், செம ஈஸியா முடிச்சிடலாம். சீரிஸ் பேரலல். சீரிஸ் C1 C2. சீரிஸ்ல யாரு சேமா இருப்பாங்கன்னு கேட்டா, சீரிஸ்ல யாரு சேமா இருப்பாங்க? என்ன சேம்னு எழுதிட்டேன். யாரு சேமா இருப்பாங்க? சார்ஜ் சேமா இருப்பாங்க. சீரிஸ்ல சார்ஜ் சேமா இருப்பாங்க. யாரு வேரி ஆவாங்கன்னு பார்த்தா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். சீரிஸ்ல வேரி ஆகிற பாராமீட்டர் யாருன்னு கேட்டா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்
நல்லா ஃபோக்கஸ் பண்ணா கம்மி டைம்ல நிறைய படிச்சிடலாம். நல்லா ஃபோக்கஸ் பண்ணா கம்மி டைம்ல நிறைய படிச்சிடலாம். ஸோ உங்க ஃபோக்கஸ் தான் நீங்க எவ்வளவு படிக்கணும், எவ்வளவு நேரத்துல எவ்வளவு படிக்கணும் டிட்டர்மின் பண்ணா. அதுக்கு சப்ஜெக்ட் புரிஞ்சிருக்கணும், அது வெரி இம்பார்ட்டன்ட். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எது சேஞ்ச் ஆகுறாங்களோ அதை வச்சு டெரிவேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டேட்மெண்ட் நல்லா இருக்கா? எது வேரி ஆகுறாங்களோ டெரிவேஷன் அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். இங்க வேரி ஆகுறது வி நெட், V1 V2, இதுக்குள்ள V1ங்கிற பொட்டன்ஷியல், இதுக்குள்ள V2ங்கிற பொட்டன்ஷியல் வேரி ஆகுறது அதுதான். வைஸ் சேர்மன் இஸ் ஈக்குவல் டு Q, அப்ப V இஸ் ஈக்குவல் டு Q பை C. சமல்ல? சரி, V நெட் என்ன? Q நெட் பை C நெட். V1 Q by C1, V2 Q by C2, Q by C2. சார்ஜ் தான் சேம் ஆச்சே, காமனா எடுத்து கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 1 by CS, C net in the sense net capacitance in series, 1 by C1 plus 1 by C2. எது வேரி ஆகுதோ அதை வச்சு டெரிவேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? எஸ், கண்டிப்பா உங்களுக்கு மறக்காது. ஸோ இதை எடுத்துட்டோம்னா கொஞ்சம் ரிச்சா எழுதுவோமா? C2 by C1, C1 C2. So the final answer is C1 C2 by C1 plus C2. That's all. சீரிஸ்ல நெட் கெப்பாசிட்டன்ஸ் நான் 2 தான் எடுத்திருக்கேன், அதனால 2 போட்டோம். 3 தான் எடுத்து எல்சிஎம் எடுத்தா கொஞ்சம் பெருசா வரும், அப்படிலாம் இல்லை, ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணலாம். மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற மாஸ்டர் ப்ராப்ளம் பாருங்க. ஒரு ப்ராப்ளம் தான், என்டையர் கான்செப்ட் உள்ள கொண்டு வந்துடுவேன். அதை நான் ஏன் மாஸ்டர் ப்ராப்ளம் சொல்றேன்னா கான்செப்சுவல் ப்ராப்ளம், ஒரு ப்ராப்ளம்குள்ள கான்செப்டே கொண்டு வரலாம். ஓகேவா? எஸ். அடுத்தது பேரலல். முடிஞ்சு, அதோட முடிஞ்சு. பேரலல், பேரலல்ல C1 C2 பேரலல்ல யாரு சேமா இருப்பான்னு பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல். எஸ். யாரு வேரி ஆவாங்கன்னு பாத்தீங்கன்னா சார்ஜ். டெரிவேஷன் ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணணும், யாரு வேரி ஆகிறாங்களோ அவங்கள வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ Q net is equal to Q1 plus Q2. இவங்க கிட்ட இருக்க சார்ஜ் Q1, இவங்க கிட்ட இருக்க சார்ஜ் Q2, நெட் சார்ஜ் Q. Q தான் போய் இப்படி பிரிய போகுது. ஃபேண்டாஸ்டிக். வைஸ் சேர்மன் இஸ் ஈக்குவல் டு Q. அப்போ V net C net is equal to Q net. V சேம், அதனால V netன்னு போட தேவையில்லை. C net VC net is equal to VC1 VC2. Q2க்கு VC2. V காமன் எடுத்து கேன்சல் பண்ணிடலாம். C net, that is C parallel is equal to C1 plus C2. 10th படிச்ச ரெசிஸ்டன்ஸ்க்கு ஃபார்முலா அப்படியே உல்டாவா வரும். அவ்வளவுதான் சார். நியூமரிக்கல்ஸ் எனர்ஜியில கேட்பாங்க. நான் ரொம்ப கிரிட்டிக்கல் திங்கிங் கொஸ்டின்னா நான் சொன்னேன்ல கான்செப்ட் டாப்பர்ஸ் டவுட்னு ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டேன், அதில் பாருங்க ஒரே ப்ராப்ளம் தான், ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். இதில் கிராஃப் வச்சு கொஷின்ஸ் வரும். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு வெக்டர், பொட்டன்ஷியல் ஒரு ஸ்கேலர், ஈக்கோ பொட்டன்ஷியலில் கொஷின் கேட்கலாம். தென் வேறு இதில் கெப்பாசிட்டன்ஸில் கொஷின் வரும் சார், ஈஸியாக தான் சார் வரும். இந்த மைக்ரோ ஃபெரட்லாம் 10⁻⁻⁶ தயவு செய்து போடாதீங்க. மைக்ரோ ஃபெரட் அப்படியே மைக்ரோ கூலுமா மாறும். அண்ட் இன்னொன்று கெப்பாசிட்டன்ஸோட எனர்ஜி என்னன்னு கேட்டிங்கன்னா ½ CV². இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேற எதுவும் வேண்டாம். எனர்ஜி ½ CV². இது ஏன் ½ CV²? அது ஒரு ரைமிங்க ஞாபகம் இருக்கும், ½ mv² மாதிரி. இதை இன்னொரு ஃபார்ம்ல எழுதலாம். சியை மாற்றி எழுதுங்க, வியை மாற்றி எழுதுங்கன்னா 2 ஃபார்ம் கிடைக்கும், அது ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். ½ CV² எழுதலாம். இது எனர்ஜி டென்சிட்டினா ஒண்ணுமே இல்லை, அப்படியே பை டிவைடட் பை வால்யூம் போட்டு விட்டுருங்க, அவ்வளவுதான். இங்க ஒரு வால்யூம், அப்ப இதுக்கு பேர் எனர்ஜி டென்சிட்டின்னு ஆயிடும், பை இங்க ஒரு வால்யூம். இவ்வளவுதான் சார். இதை எடுத்து நீங்க எப்சிலான் A/D ஒர்க் பண்ணிக்கலாம், கண்டிப்பா ஒர்க் பண்ணிடலாம். பேசிக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் ஃபேக்கல்டி ஹெல்ப் இல்லாம செல்ஃபா உங்களாலே ஒர்க் பண்ணா கான்செப்டை நீங்க கிராக் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.